ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு ஜானர் தாங்க நம்ம ஆடியன்ஸை கடைசி வரையும் சீட்டில் கட்டி போட்டிருக்கோம். அந்த ஜானர் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ் தான். இந்த மாதிரி மூவிஸில் நம்ம எதிர்பார்க்காதப்போ நிறைய ட்விஸ்ட் வருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டரை பற்றி நம்மளுக்கு இருக்கிற அசம்ஷனே ஒரு 10 நிமிஷத்தில் மாறிடுங்க. அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸில் இருக்குங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் கடைசி 10 நிமிஷத்தில் அந்த மூவியோட மீனிங்கவே மாற்றின மூவிஸ் என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டியூட் தமிழ் சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற மூவி 2016 ரிலீஸ் ஆன துருவங்கள் 16. இந்த மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் சீரியஸாலுமே ஒரு சூப்பரான மூவிங்க. இந்த மூவியில் நம்ம ரகுமான் தாங்க லீட் ரோலை ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மூவியோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டே ஒரு நான் லீனியராக தான் இருக்கும். இந்த மூவி நம்ம பார்க்குறப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. பட் கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சு எல்லாத்தையுமே தெளிவாக முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் உண்மையை ரிவீல் பண்ண ஸ்டைல் சீரியஸாலுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ சீரியஸாலுமே அட பாவி அப்படின்னு சொல்லி நம்ம ரியாக்ஷன் மாறக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பார்க்க போகிற மூவி 2019 ரிலீஸ் ஆன கேம் ஓவர். இந்த மூவியில் நம்ம டாப்ஸி தாங்க லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மூவி பேசிக்காக ஒரு கிட்னாப்பிங் த்ரில்லர் தான். பட் இந்த மூவி ஃபுல்லாக அவங்க பொழைப்பாங்களா இல்லையா, ஸோ அந்த கேமை எப்படி முடிப்பாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் சீரியஸாலுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சீரியஸாலுமே ஒரு சூப்பரான மூவிங்க. கண்டிப்பாக இந்த மூவி நீங்கள் டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்டு பார்க்க போகிற மூவி அந்தகாரம். 2020 ரிலீஸ் ஆன ஒரு செம்ம மூவிங்க. இந்த மூவி ஒரு ஸ்லோ த்ரில்லர் தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவி ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மூவியில் நிறைய பேரோட ஸ்டோரி வருங்க. ஸோ ஒரு ட்விஸ்ட்டில் இந்த 3 பேரோட ஸ்டோரியும் ஒரே டயத்தில் கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குங்க. ஸோ மிகப்பெரிய ஷாக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எமோஷனல் கனெக்டும் இருக்கும். ஸோ சீரியஸாலுமே இந்த மூவியும் ஒரு நல்ல மூவிங்க. ஸோ இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பட் இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோ தான், பட் கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங் தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற மூவி யுத்தம் செய். ஸோ 2011 தாங்க இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மூவியில் நம்ம சேரன் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. நம்ம மிஸ்கின் தாங்க இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் ரிவெஞ்ச் மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மூவியோட ட்விஸ்ட் சீரியஸாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட கிளைமேக்ஸில் யார் தான் நிஜமான குற்றவாளின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ சீரியஸாலுமே அந்த ட்விஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் ஸ்டைலில் ஒரு டார்க் ட்விஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும். ஸோ சீரியஸாலுமே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மூவி பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை மிஸ்கின் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற மூவி 2012 ரிலீஸ் ஆன பீஸாங்க. கண்டிப்பாக இந்த மூவி இல்லாமல் இந்த லிஸ்ட்டே இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவின்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட ட்விஸ்டெல்லாம் பார்த்து செதறிடுவோம் தாங்க சொல்லணும். ஏன்னா இவனுங்க வேற மாதிரி படத்தை கொண்டு போயிட்டு இருப்பானுங்க. பட் கடைசி ஒரு 20 நிமிஷத்தில் இந்த மூவியோட கான்செப்டவே மாற்றிடுவானுங்க. இந்த மூவியை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரில்லியண்டான டைரக்ஷன் தாங்க சொல்லணும். இந்த மூவியோட கடைசியில் வர்றது ட்விஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. ஸோ இந்த மூவியோட ஃபுல் ஜானரே மாறிடும். சீரியஸாலுமே எல்லாருமே கொய்யாலங்கிற மாதிரி மாறிடுவோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி இல்லாமல் இந்த லிஸ்ட் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம தமிழ் சினிமாவில் கடைசி 10 நிமிஷத்தில் செம்ம ட்விஸ்ட்டோட இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ். ஸோ இந்த மூவிஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் திங் இருக்குங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருவாங்க. ஸோ அதுதாங்க இந்த மூவிஸோட ஒரு காமன் திங்கு. ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எது ஃபேவரட் ட்விஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூட் தமிழ் யூடியூப் சேனல்.